வழி. யானை 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 இவர் வந்து எனக்காக தான் வந்திருக்காரு, வேற யாருக்காகவும் வரல. மான் குட்டி மாதிரி துள்ளிட்டு இருந்தேன் என்ன. இங்கே வியூ பாருங்க அப்படியே. வீடியோ போடு ப்ரோ. Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my sawed-off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. And hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo-doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் பிவிலாக. என்ன பிவிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட நம்ம மோட்டோ விளாக்லாம் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதம் கிட்ட இருக்கும். சரியாக மோட்டோ விளாக் பண்ணலை, ஓகேவா? இடையில ஏதாவது பண்ணியிருப்பேன், ஆனால் ஃபுல்லாக பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் அதே வால்பாறைக்கு தான் வந்திருக்கோம். என்னடா திரும்பி வால்பாறை வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னங்க பண்ணுறது? எங்களோட ஃபேவரட் பார்ட்டாக மாதிரி மாறிடுச்சு வால்பாறை. இப்போ நெகட்டிவாக கொஞ்சம் நாளாக எதுவுமே சரியில்லாமல் ரைடு எங்கேயும் போக முடியல. கொஞ்சம் நிறையா பிரச்சனைகள் வீடு சம்மந்தமாக பர்சனலாக நிறையா பிரச்சனையாக இருந்தது. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ட்ரிப்பு வந்துட்டோம். இப்போ எனக்கு பண்ணி ஹில் ஸ்டேஷன் தெரியுதா? நம்ம வந்து இப்போ வந்து வால்பாறை வந்துட்டாங்க, ஓகேவா? இப்போது இ பாஸ்லாம் அப்ளை பண்ணியாச்சு. நான் ஒரு ஆளுக்கு மட்டும் அப்ளை ஆகலை. அதை மட்டும் என்ன செஞ்சுட்டு அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ மோட்டோ விளாக் வந்து அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ரெக்கார்டு வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் பிஎஃப் நம்ம ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும். ஓகே பிஎஃப், நம்ம வந்து பேக் டு ஃபார்ம் பெரியத்தனமாக ரெடி ஆகிட்டோம். நம்ம பசங்க இந்த இருக்காங்க, லியோ வந்துட்டாங்க. இந்த இருக்கான் நம்ம லியோ. மான் குட்டி மாதிரி துள்ளிட்டு இருந்தீங்க. நிறைய புரியல. மான் குட்டி மாதிரி துள்ளிட்டு இருந்தேன் என்ன. பாவங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஜுரத்தோடு வந்துட்டு இருக்காப்புல. ஓகே, நீங்கள் வந்து ஜாலியாக வெயில் சேர வேண்டியதான். ஓகே, உங்களுக்கு அப்படியே மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறோம். பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த செக் போஸ்ட்டு தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வால்பாறைக்குள்ளே என்ட்ராகி அந்த ஹில் ஸ்டேஷன் காட் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஏறி போயிட்டுருக்குறோம். இங்கே அந்த செக் போஸ்ட் சொன்னாங்க யானை இருக்குன்னாங்க. ஒன்றுத்தையும் காணோம். யானை இருக்கா இல்லை நம்மளை வச்சுட்டு காமெடி பண்ணுறாங்களா? ஒன்றுத்தையும் காணுமே. அங்கங்கே பாறையாக இருக்குது பிஎஃப்ஏ. அது பார்க்கவே யானை மாதிரி தான் இருக்குது. நல்லா ஊற்றுக்கிட்டு பார்த்து ஒரு பாறை அசைஞ்சால் தான் அது யானை. தண்ணியே இல்லைங்க. ஆனால் ஆலையா டேமில் ஒருத்த ட்ரை. வெயில் கிளைமேட்டு ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. வெயில் தான் அடிக்குது. இது வந்து சீசன் இல்லை, நார்மல் சீசன் தானே அது. இப்போ வெயில் கண்டிப்பாக அடிக்க தான் செய்யும். என்ன இதோ யானையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. யானையா பாறாங்கல்லாம் தெரியலையே. இந்த மரம் செடி கொடி வேறு மறைக்குது. ஓகே பீஃபே, ரொம்ப நாள் கழித்து மோட்டோ விளாகிங் பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம போங்க எங்கெங்கேயோ என்னென்னமோ அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நிறையா பட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களை சப்போர்ட் வந்து இருந்துச்சு. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் நிறையா தான் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ சப்போர்ட் இல்லை, ஏன்னே தெரில. ஏன்னா ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையா, நிறையா பேர் அன்ஃபாலோ பண்ணுறீங்க. மனசு ரொம்ப வலிக்குது பிஎஃப்ஏ. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணவங்க அன்ஃபாலோ பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஓகே பிஎஃப்ஏ. ஏன்னா என் மேலே மிஸ்டேக் இருக்குது. அதனால் என்னால் எதுவும் சொல்லவும் முடியல. ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுக்கான வழி. யானை 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 என்னடா கூப்பிட்றான்? யார்கிட்ட என்னடா சொல்கிறான் அவன்? சேஃபு வேற அவங்களுக்கு எடுக்கண்டா டே. யானை நிற்கிதுங்க. இந்த நிற்கிது யானை ஒன்று தான் நிற்கிது. யானையை பார்த்துட்டியாடா? யானை உண்மையில் யானை நின்றுச்சுக்காங்க. கோப்ரா எந்த அளவுக்கு தெரியும் தெரில. சரி ஐஃபோனில் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா அங்கே ஒரு ஆள் தோத்துறாரு, யானை தெரில. சரி ஓகே, நம்ம சேஃப்டியாக கூட இருக்கலாம், நம்ம எதுவும் மறுப்பு சொல்லக்கூடாது. சரி பார்ப்போம் என்னென்னு. குறுக்க யானை வந்தால் அதை வேணால் வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் யானை நின்றுச்சுங்க வந்து பார்த்துட்டேன். ஏன்னா இத்தனை வாட்டி வால்பாறை வந்திருக்கேன், நான் யானை பார்த்ததே இல்லை. இன்றைக்கி கன்ஃபார்ம் பார்த்துட்டேன். ஸோ ஓகே, அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறேன் பிஎஃப்ஏ. மக்களே, 40வது ஹேர் பெண்டுக்கு இன்னும் 40 ஹேர் பெண்டுக்கு இன்னும் 4வது பெண்டுக்கு தான் வந்திருக்குறோம். ஐயோ கடவுளே, கிளைமேட் நல்லா இருக்குன்னு பார்த்தா இப்படி வெயில் அடிக்குதே.
இந்த மாதிரி 32 கிலோமீட்டர் இருக்குது வால்பாறை. எதுக்குடா வால்பாறை வந்தேன், என்னமோ வண்டி ரெடி பண்ண போகிறேன், பெரிய பெரிய ரைடெலாம் போக போகிறேன் அப்படின்னு சொன்னியே அப்படின்னு கேட்பீங்க. நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை பிஎஃப்ஏ, கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷனாக இருக்குது. சரி நம்ம தாய் வீடான வால்பாறைக்கு வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 நாள் ஃப்ரீ பண்ணிவிட்டு மைண்டை, அதுக்கப்புறம் நம்ம வண்டி இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதுக்குன்னு சொன்னல, அதெல்லாம் ரெடி பண்ணணும், ஒர்க்கை பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சொன்ன கன்ஃபார்மான அந்த பிக்கஸ்ட் ரைடு கிளம்புறது தான் கிளம்ப போகிறேன். அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ராசஸ் தான் ஓடிக்கிட்டுருக்கு. பார்ப்போம், எவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அப்டேட் வரும். நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிஎஃப்ஏ. அதில் தான் நம்ம யூடியூப்பில் அப்டேட் இல்லைனாலும் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்பா வெயில் கண்ணை கூசுது, தெரியுதா உங்களுக்கு? வருங்க வெயில், நல்லாவே வெயில் அடிக்குது. மேலே இன்னும் டாப்பில் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் எனக்கு தெரியவில்லை. நம்ம தப்பாகவும் சொல்லக்கூடாதுங்க, ஏன்னா நம்ம வந்து சீசன் வேறு. இந்த நேரத்தில் கிளைமேட்டை வந்து எதிர்பார்க்குறதே வந்து தப்பு ஃபஸ்ட்டு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் வரும்போது எனக்கு முன்னாடியே மோட்டோ வந்துட்டாப்புல, நான் வர்றதுக்கு முன்னாடியே மோட்டோ வந்துட்டாப்புல. இப்போ வரும்போது லைட்டாக மழை தூரிச்சுங்க. கரெக்டாக ஆலியார்கிட்ட டேம்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த டேமுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருக்கு. சரி முன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. உடனே ஃபோன் அடிச்சு வந்துட்டான் மனுஷன், மோட்டோ வரதான் மழை பெய்யுதியா இங்கே அப்படின்ட்டான். சரின்னு சொல்லணும்னா சரி எனக்கு சந்தோஷம், ரைட்ரா இன்றைக்கி நமக்கு தான்டா கிளைமேட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நமக்கு தான்டா கிளைமேட்டுன்னு சொல்லிவிட்டு பகவான் முடிவு பண்ணிட்டார் போல், வெயிலை கொடுத்துட்டாரு சூரிய பகவான். சரி பார்ப்போம், அந்த வியூ பாயிண்டில் போய் நிற்போம். விஎஃப்ஏ இந்த பசங்க என்ன வரட்டும். இப்போ என்ன ஸ்கூட்டியில் வாங்க போகிறானுங்க, ஸ்கூட்டி பரட்டி விட்ரும் பிஎஃப்ஏ. அதுதான் கொஞ்சம் பயம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ப முடியாது, ஏன்னா சின்னோண்டு வீல் இல்லை, பட்டுன்னு பரட்டி விட்ரும். நம்மளோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. யானை பார்த்தாங்க வரும்போது, இங்கேருந்து கீழே பார்ப்போம். என்னடா ஏய் கிங்காங் நிற்கிதா? கிங்காங் எதுவும் பண்ணிடாதீங்க கிங்காங். ஓகே பிஎஃப்ஏ, அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே இப்போ நேராக வந்து எங்களோட ஃபேவரட்டான ஒரு டீ கடை இருக்குது, அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஆல்ரெடி மோட்டோ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. ஏதோ ஒர்க்கு போல், அது ஒர்க்கோட அப்படியே உடம்பு வலி, நைட்டே உடம்பு வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி வர வேணாம் முடியா பார்த்துக்கலாம், நம்ம போக கூட வேணாம்னு தான் சொன்னேன். அந்த ஆளுக்கு ட்ரிப்புனாலே ஒரு மாதிரியே குஷி ஆகிடும் அந்த ஆள். அதனால் அப்படியே வந்துட்டாப்புல. இப்போ வந்து உடம்பு ரொம்ப சரியில்லாத மாதிரி இருக்குது, போய் படுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ ஒரு காமெடி ஒன்று இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணா ஒரு அண்ணா யூடியூபர் அண்ணன் சொல்லுவாப்புல, இது மாதிரி இல்லை என்னடா ட்ரிப்பு வந்தாச்சு, ஒரு வழியாக ட்ரிப்பு வந்தாச்சு, சுற்றி பார்க்க வேண்டியதான் வாங்கலாம்னு சொன்னோன்னே, எங்கே போய் சுற்றி பார்க்குறது, 10,000 கொடுத்து ரூம் புக் பண்ணிக்கிறோம். இங்கே போகும்போது வரும்போது வயநாடு வழியாக வந்தோம், போகும்போது மூணாறு வழியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கதை தான் இன்றைக்கி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெயில் பட்டையை கலப்புதுங்க. மணி எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு 9:30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும், 9 மணி 9:30 சம்திங் இருக்கும். இப்போயே வெயில் கொஞ்சம் நல்லா பட்டையை தான் கலப்புது. மேலே எப்படி இருக்க போகுதுங்கிறதும் தெரியவில்லை. ஏன்னா இது வந்து காட் ரோடு தானே, இந்த பெண்டில் தான் நம்ம வளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம டீப்பாக வால்பாறைக்குள்ளே போகல. தெரியலைங்க சரியா என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, வெயிலில் காய போகிறோங்கிறது தான் நினைக்கிறேன். சரி பார்க்குறேன், போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போகிற இல்லை சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன் பிஎஃப்ஏ. அங்கே ஜியோ ஃபோன் பேசிட்டே வச்சுக்கு வேலையடி அமௌண்ட் ஒரு 100 ரூபா வச்சுருக்காரு. இதற்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறையில் தான் பிஎஃப் இருக்கோம். என்னடா மணி நேரம் கழிச்சு வேக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க. காலைல வந்தோம், மோட்டோ கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சு. சரி காலைல வந்தோம், மோட்டோவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ஊசியை போட்டு, அப்புறம் என் கூட வந்து ஒரு 2 பேரில் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு ஊசியை போட்டு மாத்திரை வாங்கி கொடுத்து படுக்க போட்டால இப்போ தான் எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகி எல்லாம் வந்துட்டோம். இப்போ
இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை சிட்டி, ஓகேவா? வால்பாறை அந்த சென்டர்லே, அதாவது வால்பாறை என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல் ஒன்று, ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டு மூலியமாக தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். வியூவை மட்டும் பாருங்கள், இந்த ஹோட்டலோட வியூவை பாருங்க. இதுதான் நம்ம ரூமு. இது வந்து அது வந்து உள்ளே வர்றது, இது சைடில் வந்து பாத்ரூமு இருக்குது பாருங்கள். இது ஃபேனு, இது கட்லு, இது மெத்தை, இது தணல். பாருங்க, அப்படியே வந்தோம்னா சரியான வியூ. அப்படியே வியூ பார்த்து அப்படியே தூங்குற மாதிரியே செட்டப்பில் இருக்குது. இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? செம வியூவில் தான் தங்கியிருக்கோம். இப்போ இந்த ஹோட்டலோட கான்டாக்டு டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுக்கணும் பிஎஃப், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இந்த விளாகை வந்து 2 விளாகாக போடுவேன். அதாவது இன்னைக்கு டே, ஓகேவா? இன்னைக்கு டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன், ஓகேவா? இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் பிஎஃப், ரெகுலராக வீடியோ வந்துடும், கரெக்டாக வீடியோ வந்துடும். உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் தான் என்னோடய ஒர்க்கு, ஓகேவா? சரி பிஎஃப், அப்படியே நம்ம அப்படியே ஹெல்மெட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம். கிளைமேட்டு லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஓகே, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டு ரீல்ஸ் அது இதுன்னு எடுத்துக்கிறோம், ஓகே? ஸோ ஓகே பிஎஃப், அப்படியே உங்களுக்கு மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். பிஎஃப், எங்கள் ரூமுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. யார் இந்த கெஸ்ட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்க. செல்லக்குட்டி வந்துருச்சு. செல்லா I love you. என்ன பணம்? பணம்லாம் கொடுக்க முடியாது, நீ கூப்பிட்டேல. அதாவது இவர் வந்து எனக்காக தான் வந்திருக்காரு, வேற யாருக்காகவும் வரல. வாரம் வாரம் பார்த்து அப்படியே வந்து செல்லம் வந்துச்சு. அவ்வளோதான், ஜாலியாக இப்போ எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு அப்படியே அலப்பா கட்டாட்டி அடுக்க வேண்டியதான். என்ஜாய் பண்ண வேண்டியதான். பாருங்க, இங்கேயாவது வியூவை பாருங்க, அப்படியே செம்மையாக இருக்கா? அப்படியே போக மோட்டோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக வெயிலெலாம் குறைஞ்சி கொஞ்சம் கிளைமேட்டாக இருக்குது. சரி சொல்லிட்டு கொஞ்சம் வெளில போகலாம். வர வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சன்செட் ஆகிட்டு இருக்குங்க, இதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பச்சை கலர் சிங்கிச்சான்னு சொல்லிட்டு ரெயின் கோட்டு போட்டுட்டு போயிட்டுருக்கோம். செம ஜாலியாக இருக்குது. அப்போ நிறைய பேர் வந்து டிஎம்மில் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஏன் ப்ரோ ஒழுங்காக வீடியோ போட மாட்டேறீங்க, என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு, வீடியோ இன்ஸ்டாகிராம்லேயும் வரல, யூடியூப்லேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் கூட ரொம்ப உக்கரமாயிட்டாப்புல, நீ வீடியோ போடியோ போட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாப்புல. அது இல்லை, நிஜமாவே சொல்கிறேன், இப்படியெல்லாம் கேட்டாப்புல. சரி, நம்ம வந்து அந்த பையனுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணேன், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன், அந்த பையனுக்கு ரொம்பவே ரிப்ளை பண்ணேன். தலைவரே கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என் வீடியோ வந்து கொஞ்சம் விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க, ஓகேவா? அது உண்மைன்னா கொஞ்சம் நமக்கான ஒரு ஹார்ட்டினை போட்டு போங்க, நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே பிஎஃப், இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை நிறையா கமிட்மெண்ட் ஆகிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கமிட்மெண்ட்டுங்க நிறைய. 2-3 மாதமாக அவனை எடுத்து ஓட்டாமல் ரொம்ப சிரமமாயிட்டு. சரி, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு அப்படியே இருக்கேன். நம்ம நிறைய விஷயத்துக்காக நம்ம வந்து கடன் வாங்குவோங்க, ஆனால் நம்ம குடும்பத்துக்காக வாங்குகிற கடன் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிற்கிது, எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டுது. ரொம்ப சிரமமாக இருக்குது பிஎஃப். சரி, ஃபியூச்சர் எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. கூழாங்கல் ரிவர் என்ன சொன்னா? சோழையாரா? சோழையார்னா இந்த பக்கம், கூழாங்கல்லாம் இந்த பக்கம். எங்கே ஃபோன் அடித்து கேட்கவா? அதே மாதிரி உங்கள் வண்டிக்கிட்டலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க பிஎஃப். கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டி கூட ஜாலியாக பேசிக்கிட்டு, வண்டியை காலையில் ஏஞ்சோடனே வண்டியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. உங்கள் மனசில் எதாவது கவலை இருந்தால் அதுகிட்ட சொல்லுங்கள். என்னடா அது மிஷின் தானே, அது கேட்டு என்னடா செய்ய போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் சொல்லி பாருங்களேன், அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். நமக்கு வந்து வால்பாறை வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி நான் அடிக்கடி இங்கே தான் வந்துட்டு இருக்கோமா, அதனால் நமக்கு எங்கே இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சிடும். வால்பாறை தி ஹெவன். குளிருதுங்க, லைட்டாக அப்படியே குளிருது, நல்லா இருக்கு. ஆனால் சாமியாகுது.
வீடியோ எடுக்க சொல்லுவோமா? பிஎஃப்ஏ ஒரு வழியாக எங்கேயுமே சுற்றலாங்க இன்றைக்கி. இந்த இடத்துல கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், நிறைய ரீல்ஸ் ஃபோட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோமா. அப்புறம் மோட்டோவோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள சும்மா பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோமா, அதுக்கே நேரம் போயிடுச்சு. சரி ரொம்ப இருட்டாகிட்டு இந்த பக்கத்தில் இருக்க வேணான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். எங்கே போய் டீ குடிச்சிட்டு பேசலாம் அப்படின்ட்டு. சச்சலாம் சாப்பிடணுமா? போய் டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பசிக்குதா உங்களுக்கு? ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஓகே பிவிஎஃப் அதை அடுத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இது வந்து கரெக்டாக வந்து கூழாங்கல் ரிவர்கிட்ட இருக்கும். இது வந்து கூழாங்கல் ரிவரு. போயிட்டு ஒரு இடத்துல டீயை குடிச்சிட்டு அது அங்கே கொஞ்சம் கதைகளை போட வேண்டியதுதான். நம்ம வண்டி வெளிச்சிருந்தாங்க இந்த ஏரியாவுக்கே தெரியுது. எப்போ சாமி போட முன்னாடி போட. சரி பேசு டீ கடைக்கிட்ட போயிட்டு அப்படியே கரண்டி பண்ணுறேன். வீடியோ போடு ப்ரோ. எங்களுக்கு அந்த சேஸ் இதாங்க செம்மையாக இருக்கு. டீ குடித்தேன். தலை உன் டீ எங்க நீ குடிச்சிட்டேன். டீ நல்லா உண்மையிலே செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னா அந்த இருக்கு பாருங்க, இந்த ஒரு போர்டு கிட்ட. அதாவது நேராக போனால் இந்த சைடு போகணும், அந்த ரைட் சைடில் போனால் நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்து அந்த கூழாங்கல் ரிவர் சம்திங் அந்த மாதிரி ஏரியாலாம் வரும்ல. அதுக்கு சென்டரில் இந்த காஃபி ஷாப் இருக்குது. நல்லா இருக்குங்க. நான் உண்மையிலே செம்ம டீசெண்டாக இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரில, அதை மட்டும் கேட்டுட்டு சொல்கிறேன். ப்ரைஸ் 250 250 ரூபாயா? இந்த டீ நல்லா இல்லை.